சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேரள கப்பல் விபத்து எதிரொலியாக தமிழக கடற்பரப்பில் நெகிழி துகள்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அகற்ற வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திரைப்பட கேளிக்கை வரி 4% குறைக்கப்பட்டுள்ளதால் முதல்வர், துணை முதல்வருக்கு திரைத்துறையினர் நன்றி தெரிவித்துள்ளனர். குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை கட்சியில் இருந்து நீக்க யாருக்கும் அதிகாரமில்லை என்று சென்னையில் நடந்த பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகில் நான் மிகவும் நேசிப்பது அம்மாதான் என்றும் ஒரு துரும்பு கூட அவர் மீது படவிட மாட்டேன் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வளர்ச்சிக்கான வெற்றி பாதையில் நம்மை வழிநடத்தி செல்கிறார் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3 மின்சார பேருந்து சேவையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்குகிறார். 45 ஆண்டுகள் உழைத்துக் கொண்டிருக்கும் நான் எங்கள் கட்சியை சிதைக்க வேண்டும் என்று நினைப்பேனா என்றும், யார் சொல்லியும் கட்சியில் பிளவு இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் காரணம் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்று மனமுடைந்து ராமதாசிடம் ஜி.கே. மணி குமரியுள்ளார். தூத்துக்குடி கடற்பகுதி மற்றும் மாநகர பகுதிகளில் மீனவர்கள் சிலர் பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து போதை ஊசி, போதை மாத்திரைகள் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்வி மகனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் மாணவர்களுக்கு போதை ஊசி, மாத்திரைகள் விற்பனை செய்த மருந்தகத்திற்கு சீல் வைத்தனர். அகில இந்திய வானொலியில் இரவு நேரங்களில் வழக்கமான தமிழ் திரைப்பட மெல்லிசை பாடல்கள் இசைக்கப்படுவது நிறுத்தப்பட்டு இரவு 11 மணிக்கு மேல் ஹிந்தி பாடல்கள் இசைக்கப்படுவது குறித்து நேயர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-25 ஆண்டு இளநிலை பட்ட படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவை திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என பல்கலைக்கழக துணைவேந்தர் நா. ஃபெலிக்ஸ் தெரிவித்துள்ளார். நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னவர் நடிகர் ராஜேஷ் என்று ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். நெல்லை அருகே கிருஷ்ணாபுரத்தில் கணவனின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்நிலை அதிகரிப்பு அகற்றம் என சொல்லி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் மின் இணைப்புகளை பெற்று வரி செலுத்தி வந்த அடித்தட்டு மக்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு தரைமட்டமாக்கி இருக்கிறது திமுக அரசு. எங்கள் வீடுகளுக்கு அருகே அமைந்திருக்கும் பெரு நிறுவனங்களின் கட்டிடங்களை அரசின் புல்டோசர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை என்று மக்கள் குமுறுகின்றனர். விருத்தாசலத்தில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு வந்ததால் பேருந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு வந்ததால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதியது. ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட 14 பேர் படுகாயமடைந்து விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உணவு வழங்க கீரை உள்ளிட்ட காய்கறிகள் ஒப்பந்தக்காரர்களால் பெறப்பட்டது. கடந்த 2022-23 ஆண்டு காலகட்டத்தில் 30 ரூபாய்க்குள் வாங்க வேண்டிய 1 கிலோ கீரையை 80 ரூபாய்க்கு வாங்கியதாக பில்களில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 6,59,893 ரூபாய் மோசடி செய்தது தணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெறும் நாளில் சுகாதார அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அரசு பேருந்து கட்டண உயர்வு முடிவை உடனே கைவிட வேண்டுமென ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 38 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒமைக்ரான் வகையிலான கொரோனா தொற்று பரவி வருகிறது. ஆனால் கொரோனா குறித்து யாரும் பதற்றமடைய தேவையில்லை என்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி நேற்று மாலை ராமேஸ்வரம் வருகை தந்த நிலையில் ராமேஸ்வரம் கோவிலில் கவர்னர் ஆர்.என். ரவி சாமி தரிசனம் செய்தார். சமூக நீதி என்று பேசிக்கொண்டு இன்னொரு புறம் சமூக நீதிக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் திராவிட மாடல் அரசின் முகத்திலே கீழ்ந்துவிட்டது என்று பாமக செயல் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குற்றால அருவிகளில் தொடர்ந்து 6வது நாளாக நேற்று சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி 27 வயது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியில் கடந்த 2018 ஆண்டு ஆராய்ச்சி படிப்பு முடித்து வந்தார். அந்த மாணவி நேற்று சிதம்பரம் அண்ணாமலை நகர் போலீசில் புகார் மனு அளித்துள்ளார். அதில், நான் சிதம்பரம் வைப்பு சாவடியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்து PhD படித்து வந்தேன் என்றும், அப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நோயியல் பிரிவில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்த ராஜா என்பவர் என்னுடன் பலமுறை உல்லாசத்தில் ஈடுபட்டார். அதை வீடியோவாக எடுத்து வைத்துள்ள நிலையில் தற்போது அந்த வீடியோவை வைத்து என்னை மிரட்டி வருகிறார் என்றும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தமிழரசி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் பேராசிரியரும் மாணவர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இன்று தமிழக அரசு பணிகளில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் 8144 பேர் ஒரே நாளில் பணி ஓய்வு பெறுகின்றனர். இன்று மாலை நடைபெறும் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். இதனை அடுத்து முதலமைச்சர் வருகையால் மதுரையில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் தகவல் தெரிவித்துள்ளார்.
வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைக்கு குளுக்கோஸ் மற்றும் மருந்து செலுத்துவதற்காக கையில் போடப்பட்டிருந்த டேப்பை மாற்றும்போது குழந்தையின் கை கட்டை விரலை செவிலியர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தடுப்பூசி லாக்டவுன் தேவையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருகே உடலில் சாத்தான் புகுந்து விட்டதாக தனது 3 குழந்தைகளை கொடூரமாக தாக்கிய மதபோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவிலிருந்து நேற்றிரவு கர்நாடகாவின் பெங்களூரு நோக்கி ஆம்னி பஸ் புறப்பட்டது. இந்த பஸ்ஸில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர். நள்ளிரவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரியை முந்த ஆம்னி பஸ் முயன்றது. இந்நிலையில் தடுப்பு சுவரில் மோதி ஆம்னி பஸ் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கன்னட மொழி குறித்த பேச்சுக்கு எதிர்ப்பு. தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பேன், தவறு செய்யவில்லை என்பதால் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல் கூறியுள்ளார். 2 வருடங்களுக்கு மேலாக கட்டுக்குள்ளிருந்த கொரோனா தொற்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உலகம் முழுவதும் பரவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் சில நாட்களாக அதிக அளவில் கொரோனா பரவி கடந்த ஒரு வாரத்தில் மற்றும் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். அறிவுரை வழங்குவதாக தெரிவித்து பள்ளி மாணவர்களிடம் தன் அரசியல் செல்வாக்கை உயர்த்த தவறான கருத்துக்களை பரப்புவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணியில் தொடர்வோம் என்று துரை வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். கேரள கடலில் கப்பல் விபத்துக்குள்ளானது. தமிழகத்தில் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடு தளர்வு குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைக்கப்பட்டு ஏசி பெட்டிகள் அதிகரித்து இயக்கப்படுவதால் கூடுதல் கட்டணம் கொடுத்து மக்கள் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சாதாரண பயணியர் பாதிப்புக்குள்ளாகினர். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்கும் நிலையில் தமிழக பொது சுகாதாரத்துறை பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் புதுடெல்லியில் கொரோனா பாதிப்புக்கு ஒரு பெண் ஒருவர் பலியாகியுள்ளதாக அம்மாநில அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய கால்பந்து கழகத் தலைவரை சந்தித்த ஜெய்ஷா கிரிக்கெட் கால்பந்து ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 18வது IPL கிரிக்கெட் தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்த 15 செயலிகளுக்கு தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கிழிந்து போன ஷூ அணிந்தும் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ள இந்திய வீராங்கனை பூஜா சிங் அசத்தியுள்ளார். ஒரு IPL சீசனில் அதிக ரன்கள் சாய் சுதர்சன் புதிய சாதனை படைத்துள்ளார். தங்கம் விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி ஒரு சவரன் 71,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,920 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 80 காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 39 காசுகளுக்கும் விற்பனையானது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.